மகிமா ஒரே நிமிஷம். உனக்கு இஷ்டம் இருந்தா ப்ளீஸ். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். அப்படியே இஷ்டம் இருந்தா இந்த தாலியை அப்படியே கண்டினியூ பண்ணு. நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் பஞ்சு டயலாக் பேச போறேன். இந்த சென்டிமெண்ட் எல்லாம் நமக்கு வேணா கண்ணு. நம்ம 2 பேரும் ஒரு வகையில பாதிக்கப்பட்டவங்க. ஒருத்தரை சந்தோஷப்படுத்திக்கிட்டோம், அவ்வளோதான். இப்ப சந்தோஷம் தானே? மாரியம்மா சொதப்பிட்டியம்மா. ஊனமானவங்களுக்கு வேலை ஏதாவது சலுகை கிடைச்சாலே போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்குன்ற விஷயத்த எல்லாரும் மறந்துடுறாங்க. ஒரு பார்வையற்றவருக்கு இன்னொரு பார்வையற்ற பொண்ணுதான் சரியான ஜோடின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. எத்தனையோ பேர் வாழாம தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுக்கு இவங்கள மாதிரி ஆட்களுக்கு வாழ்க்கை கொடுத்தாலாவது பிரயோஜனமா இருக்கும். சார் நீங்களா? குழஞ்சி பழசெல்லாம் மனசில் வச்சுட்டு பள்ளி எலி வாங்கிடாதரா. 6 மாசமா அலைஞ்சு கௌதமன்ட்ட தாண்டா அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன்டா. 6 மணிக்கு போகணும்டா. இந்த கூட்டத்தெல்லாம் கூப்பிட்டு கிளம்புடா, உனக்கு புண்ணியமா போகும். இந்த பணத்தை பையில வச்சுக்கடா. இதில் 5000 ரூபா இருக்குடா. சும்மா ஒரு அன்பு தான். எப்போவுமே வங்கியே பழக்கப்பட்டு நீங்கள் இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ பாருங்க என் வேலையா. நாட்டுக்கோழிக்கு நல்ல நேரம் வந்தா முனியாண்டி விலாஸ் முன்னாடி முக்காப்பில் டான்ஸ் ஆடுமா. மோகாம் 2020ன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. 2020ல் தனி மனிதனுடைய மாபெரும் பிரச்சனை என்ன தெரியுமா? பிரைவசி, தனி மனித சுதந்திரம். நீங்க எங்க போனாலும் செல் கேமரா தொடரும். கக்கூசில் கூடவா சார்? கண்டிப்பா. எப்படியோமா இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலையும் நம்ம இன்டர்வியூவை ரொம்ப நல்லபடியாவே முடிச்சிட்டோம். சார் இன்ஸ்பெக்டர் சார். ஆமா சார், பாவம் சார். கிளம்பலாம். மம்மி கிளம்பலாம் வாங்க. வாங்கடி போலாம். எல்லாரும் எழுந்திருங்க போலாம். கால எடுத்து விடுதலை விடுதலை விடுதலை. விடுங்கடி. போண்டாவையன் எப்படி தூங்குறான் சார்? சார் டிவி ஆஃப் பண்ணிட்டு பர்றி. கொண்டாட்டி நினைப்பிலே குழம்புறான் சார். என்னம்மா? சாரி சார், கொஞ்சம் அசந்துட்டேன். பரவாயில்ல சார், நான் தான் உங்கள்கிட்ட சாரி கேட்கணும். உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணல சார். எனிவே தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகேம்மா. சார் மனசில் ஒன்றும் வச்சுக்காதீங்க சார், அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார். பரவாயில்லம்மா. சார் நீங்கள் சொன்னதை ரொம்ப யோசிச்சு தூக்கிட்டேன் சார். ஆஷா காவல்துறை அதிகாரியா இந்த பிரச்சனையை நானும் கொஞ்சம் சொல்லாமா சார்? இதனால உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லை சார்? தாராளமா. ஒரு காவல்துறை அதிகாரியை மட்டுமல்ல, மனிதநேயம் உள்ள ஒரு குடும்ப தலைவனா சொல்கிறேன். பாலியல் கல்வியும் பாலியல் அங்கீகாரமும் இந்த சமுதாயத்துக்கு அவசியம். பல வருடத்துக்கு முன்பாக நான் ஒரு கவிதை எழுதினேன். உன்னை நான் பார்த்தேன், மண்ணை நீ பார்த்தாய், என்னை நீ பார்த்தாய், விண்ணை நான் பார்த்தேன், இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தோம். ஏன் பார்த்தோம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இன்னைக்கு பொழப்பு போலீஸ் ஸ்டேஷன்லேயே முடிஞ்சு போச்சுடி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார் உங்க உதவிக்கு. ரொம்ப நன்றி மா. இது ஒரு சின்ன தொகை தான் சார். பணம்லாம் ஒன்றும் வேணாங்க சார். வேணாம் சார், வேணாங்க சார். ரொம்ப நன்றி சார். சார் எங்களுக்கு சின்ன கிஃப்டா கொடுத்துட்டு நாவல் எழுதி பெருசா சம்பாதிக்க போறீங்க, அப்படிதானே? சார் சும்மா ஜோக்கா சொன்னேன் சார். மகிமா குழஞ்சி, நீங்கள் 2 பேரும் ஒரு 1/2 hour வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? சரிங்க சார். போமா. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நாங்கள் வேற ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிறோம். தேங்க்யூமா. புக்கு போட்டோன்னு கொடுத்து விடுங்க சார். கண்டிப்பாமா, வாங்க கண்டிப்பா. போலாம். ஏ லட்சுமி ஓகே சார். போலாமாமா? கிளம்பலாம் சார். உள்ள உட்காருமா.
இதானே சார் நம்ம வீடு. ம் ம் வாமா வாமா. வாங்கம்மா. உட்காருங்கம்மா, உட்காருங்க. ஒரு நிமிஷம். இந்த வரேன். மம்மி சார் வீட்டில் தான் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். பாப்பா வந்து விட்டுட்டு போ. சரி சரி மம்மி. சரி. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. சாருக்கு ஃபேமிலி எல்லாம் இல்லையா? ம். மா குழஞ்சி வாங்க. சாப்பிடம்மா. ஆத்தா சாப்பிடம்மா. நிவேதிதா. ஐயா சாப்பிட மாட்டேங்குது ஐயா. சாப்பிடுப்பா சாப்பிடுமா. கொஞ்சம் சாப்பிடு பாப்பா. இந்த அப்பா வந்திருக்காரு பாருப்பா. கொஞ்சம் சாப்பிடு பாப்பா. ஒரு கரண்டி சாப்பிடு பாப்பா. சாப்பிடுமா. நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்கம்மா. என்னமோ போ. நிவேதிதா, இங்க பாருமா, உன்னை பார்க்கறதுக்கு ஒரு ஆன்ட்டி அங்கிள் வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் சாப்பிடுமா, கொஞ்சம் சாப்பிடுமா, கொஞ்சமா. சாப்பிடலன்னா உடம்பு கெட்டு போயிருமா. கொஞ்சமா, கொஞ்சம் செல்லம். எப்படி? எப்படியா? ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவா. 4வது படிக்கிறப்பயே அழகழகா படம் வரைஞ்சு பிரைஸ் வாங்கினவம்மா. கல்யாணம் ஆகி தவம் இருந்து 10 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை தான் இவ. சந்தோஷமா ஸ்கூலுக்கு போனவ திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டா. எல்லாரும் தேடி அலைஞ்சோம். எங்க கிடந்தா தெரியுமா? குப்பத்தொட்டில கிடந்தாம்மா. குப்பத்தொட்டில கிடந்தா. காம வெறி பிடிச்ச ஒரு மிருகம் என் குழந்தைய சின்னாபனமாக்கி சீரழிச்சு போட்டாமா. உயிர் பழிச்சது பெரிய விஷயமா. பண்ணவன் வேற யாரும் இல்லம்மா, ஸ்கூலுக்கு கூட்டு போன வேன் டிரைவர் தான். வெறி பிடிச்ச ஒரு மிருகம். மிருகன் கூட சொல்ல முடியாது. சனையா இருக்கிற மிருகத்தை இன்னொரு மிருகம் சீந்து கூட பார்க்காது தெரியுமா? கோர்ட்டு பேட்டின்னு அவமானம் தாங்காம என் பொட்டாட்டி போய் சேர்ந்துட்டாமா. அனாதை ஆயிட்டமா. என் நிலைமை வேற எந்த தகவலுக்கு வரக்கூடாதுமா. ஒரு காக்கா செத்தா கூட 100 காக்கா செத்து கத்து. இங்கதாமா ஒருத்தர் கொண்டா எல்லாம் ஒதுக்கி போயிடுறாங்க. அதுக்குதான் இவ்வளவு அடிச்சுக்கிறேன். உன்னை மாதிரி ஒரு தொழிலாளி இந்த மாதிரி மிருகங்களுக்கு தீனி போடலனா ஊருக்குள்ள எந்த நேரத்துல எவன் வீட்டுல எங்க இளவுன்னு எவனுக்குமே தெரியாது.